எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய ஒன்று நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கறது. அது பார்க்கலன்னு வைங்களேன், நமக்கு நிம்மதியும் இல்லை. இதை எவ்வளவு விளக்கினாலும் அறிவியல் ரீதியாக அல்லது நடைமுறை உதாரணங்கள் சொல்லி எத்தனை செய்திகளை சொன்னாலும் இருந்தாலும் அதுக்கு ஒரு மரியாதை. திருமணம் பண்ணுறோமா, அப்போ ஒரு பார்வை. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். ஆனால் நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கறது தான் எல்லா ஊர்லேயும் இருக்குது, நம்மளையும் இருக்கிறது. வீட்டில் இருந்து வெளியே போவோம், வெளியே போகும்போது லைட்டாக கல் தட்டிடுச்சுன்னு வைங்களேன், அல்லது வரும்போதே வீட்டில் நில முட்டிடுச்சு, நாம் நிலையில் போய் முட்டிக்கிட்டோம், அல்லது காலு தடுமாறி அப்படியே கீழே விழுந்துட்டோம், உடனே முடிவு பண்ணிடுவோம் போகிற காரியம் உருப்படாது, நல்ல காரியம் இல்லை, நம்ம என்ன நினைத்து போகிறோமோ அந்த காரியம் நடக்காது. அப்போ நடக்காம என்ன செய்யறது? திரும்ப வீட்டுக்குள்ளே போயிரு, வந்த பாதையை பார்த்தே போயிரு. இன்னும் சில பேர் வேற பழக்கம் வச்சிருக்கிறான், நடந்துக்கிட்டே இருப்போம். பூனை குறுக்க வந்துருச்சுன்னு வைங்களேன், பூனை குறுக்க வந்தாச்சுன்னா காரியம் நடக்காது. அப்போ என்னடா செய்யறது? பூனை குறுக்க வந்தாச்சு, திரும்பவும் வீட்டுக்கு போக முடியாது, 1 கிலோமீட்டர் தூரமாக வந்துட்டோம், மீண்டும் வீட்டுக்கு போயிட்டு வரதா இருந்தால் நேரம் போயிடும். அதுக்கு என்ன செய்யறது? அங்கே நீ 3 தடவை சுத்து, பரிகாரம் ஆயிருமா. பூனை குறுக்க போயிடுச்சுன்னா அதை தாண்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியம் நடக்காது. அப்போ அதுக்காக என்ன செய்யறது? பரிகாரம். அங்கேயே 3 தடவை சுத்திடணும். மனுஷன் எப்படி போயிட்டான் தெரியுதா? மிருகம் தான் அது மாதிரி செய்யும். அதே பூனை தான் 3 தடவை அங்கேயே சுத்தும். நம்மளால என்ன செய்யறான்? அதே மாதிரி பூனை மாதிரியே, நாய் மாதிரியே, அல்லது கால்நடை மாதிரியே அங்கே 3 தடவை சுத்திட்டு அம்சாவும் போறான். இது யார் சொன்னா? இதை நல்ல நேரம் பார்க்கிறது, கெட்ட நேரம் பார்க்கிறது, இதை அல்லாஹ்வோ ரசூலை நம்ம காட்டி தந்தார்களா அல்லது தடுத்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், லா தசுப்பு தஹர். அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், காலத்தை நீங்கள் ஏசாதீர்கள். ஏன்? வஅன மின தஹர், நான் தான் காலமாக இருக்கிறேன். இது என்ன அர்த்தம்? நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது என்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்ப்பது என்பது காலத்தை திட்டுவது இல்லையா? புதன்கிழமை என்றால் அது நல்ல நாளாம், சனிக்கிழமை என்றால் சனியை முடிச்ச நாளாம். சனியை முடிச்ச நாள் கடையை திறக்காத, அப்ப வியாபாரமே நடக்காது. புதன்கிழமை துற, வெள்ளிக்கிழமை துற. ஒரு வீடு, புதிய வீடு நம்ம துறக்கிறோம் என்றால் அப்பவும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வைக்கக்கூடாது. ஏன்? சனிக்கிழமை வச்சா அது நல்ல நாள் இல்லை, வெள்ளிக்கிழமை புதன்கிழமை திங்கக்கிழமை இப்படி வச்சா தான் நல்ல நாள். அப்ப நல்ல நாள் என்று நாம முடிவு எடுக்கிறோமே, அப்ப கெட்ட நாள் என்று நாமளா முடிவு எடுக்கிறோமே. இதை படைச்சது அல்லாஹ்வா அல்லது நாமளா? காலங்களை உருவாக்கியவன் யார்? சூரியனையும் சந்திரனையும் சுழலச் செய்யக்கூடியவன் யார்? இறைவன் தானே இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்கிறான். அல்லாஹ் அப்படித்தானே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இரவையும் பகலையும் படைச்சவன் அல்ல, சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கியவன் அல்ல, அதை சுழலச் செய்யக்கூடியவன் அல்ல, காலங்களை மாறி மாறி வர செய்யக்கூடியவன் அல்ல. அந்த காலத்தை இறைவன் படைச்ச அந்த காலத்தை, இது நல்ல காலம், இது கெட்ட காலம், இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், இது யமகண்ட நேரம், இது எல்லாம் நாம பிரிக்கிறோம் என்ற அல்லாஹ்விடத்தில் சொல்கிறோம், யா அல்லாஹ் நீ படைச்ச நாள் சரியில்லை. என்னத்தடா நீ படைச்ச? சனிக்கிழமையே நீ உருவாக்குன, திங்கக்கிழமையே நீ உருவாக்குன, கெட்ட நேரத்தை நீ படைச்ச. உனக்கு படைக்க தெரியல, உனக்கு உருவாக்க தெரியல, உனக்கு ஆக்க தெரியல. இதானே அர்த்தம். நீங்க நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்தீர்கள் என்றால் இறைவனை நாம குறை சொல்கிறோம், இறைவனுடைய படைப்புல நாம குறை கண்டுபிடிக்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காலத்தை நீங்க ஏசாதீங்க. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி இருக்கிறது? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதன் எனக்கு நோவினைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான், என்னை வேதனைப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அவனை படைச்சிருக்கிறேன், இந்த உலகத்தை படைச்சிருக்கிறேன், இந்த பூமி வானம் எல்லாத்தையும் நான் படைச்சிருக்கிறேன், ஆனாலும் கூட மனிதன் எனக்கு வேதனை தருகிறான். எதனால வேதனை தருகிறான்? காலத்தை ஏசுவதன் மூலமாக, காலத்தை திட்டுவதன் மூலமாக,
நல்ல காலம் கெட்ட காலம் என்று அவன் கற்பிப்பதன் மூலமாக அவன் என்னை ஏசுகிறார். அது எனக்கு நோவினை தருகிறது. தோழர்களே, ஜமாத்தார்களே, கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்க்குறீங்களே, அசத்துட்ட போய் இந்த நேரத்தில் கல்யாணம் வைக்கலாமா? பகல்ல 12ல இருந்து 1 மணிக்குள்ள நிக்காஹ் நடக்கும், அதுதான் நல்ல நேரம் அப்படி நீங்க சொல்றீங்களே. இப்படி சொல்வது நாம எந்த கடவுளை நம்பி இருக்கிறோமோ, எந்த அல்லாஹ்வை நாங்கள் பேசுகிறோமோ, எந்த அல்லாஹ்வை நாம ஈமான் கொண்டு இருக்கிறோமோ அந்த அல்லாஹ்வை வேதனைப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இது இல்லையா? ரப்புல் ஆலமீன் கடுமையாக இதை கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் இல்லையா? இதையும் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம். அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் எப்படி சொல்ல மனசு வருது? அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்றால், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைத்தவன் என்றால் அவனை போய் எப்படி குறை சொல்றீங்க? நீ படைச்ச காலம் சரியில்லை என்று நாம பேசுறோமே. அப்ப ரப்புல் ஆலமீனை சரியாக விளங்கல, அவனை திட்டிக் கொண்டே இருக்கிறோம். நேரத்தை நாம பார்க்கிறது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறது, அது இதுல தான் கொண்டு போய் முக்கியம். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு கட்டங்கள்ல நாம பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறோம். நமக்கு மட்டும் கேட்கல, பிற மதத்தவர்களுக்கும் கேட்கிறோம். நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ண போனியப்பா, எமகண்ட நாள்லாம் வேண்டான்னு வச்சியே, எல்லாம் கரெக்டா தானே போன, அப்ப போகும்போது ஏன் அந்த உன்னுடைய வாகனம் விபத்துல சிக்கிச்சு? நம்ம ஆள்கிட்ட கேட்கறதா இருந்தா எத்தனையோ நல்ல நேரம் பார்த்தானே நீங்க கல்யாணம் பண்ணீங்க, அப்ப ஏன் அவன் தலாக் கூட்டான்? அந்த பொம்பளை எவனோடு ஓடி போனானே, அல்லது அந்த ஆம்பளை இந்த பொம்பளை விட்டுட்டு ஓடிட்டு போனானே, ஏன் நடந்துச்சு? நல்ல நேரம் பார்த்து கெட்ட நேரம் பார்த்து சுப முகூர்த்தத்தில் நீங்க கல்யாணம் பண்ண அந்த திருமணம் காலம் ஃபுல்லா அவங்க சந்தோஷமா இருக்கணுமே. பிள்ளை கடன் சரியில்லாம வருது, அல்லது வயிற்றில் இருக்கும் போதே குழந்தைகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டு அபார்சம் பண்றீங்களே, பிறக்கக்கூடிய பிள்ளை ஊனமாக பிறக்குதே, அல்லது நல்ல நிலையில பிறந்தாலும் தருதலையாக அது வளர்ந்து வருது, கொலைகாரனாக குடிகாரனாக உங்களையே வெட்டக்கூடியவனாக அவன் மாறுகிறானே. உங்களுடைய திருமண பந்தத்தின் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தை நல்லதாக இல்லை. ஆனா இதெல்லாம் நல்லா இருக்கணும் என்பதற்கு தான் நீங்க நல்ல நேரம் பார்த்தீங்க. பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க பார்த்தீங்க. அதுக்கு நேர் மாற்றமா நடக்குது. ஏன் நடந்துச்சு? இது ஒண்ணு போதாதா? இந்த நல்ல நாள் கெட்ட நாள் என்பது அது இல்லை, மார்க்கத்திலையும் இல்லை, அறிவியல் பூர்வமாகவும் இல்லை. இது ஒன்னா நம்பர் முட்டாள்தனம், மூட பழக்க வழக்கம் என்பது. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்?